இது பார்த்தீங்கன்னா கீர் கண்ட்ரோல் வந்து 4 கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீரு, இது வந்து ரிவர்ஸு, செகண்டு, தேர்டு 3 கீர் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்குது ஹை கீர் லோ கீரு. இந்த ஆப்ஷன் வந்து ஹை கீர் லோ கீரு. இது வந்து ரொட்டேட்ரு வந்து இந்த சைடு ஹை, இது லோ. ரொட்டேட்ரு ஹை லோ. இது வந்து கீரு ஸ்பீடுக்கு ஹை லோ. நம்ம வந்து உழவுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லோ கீர் போட்டு தான் ஓட்டணும். ஏதாவது ரன்னிங்கில் போகிறோம், ரோட்டில் இதுமாரி போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம ஹை கீர் போட்டு ஓட்டிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இது வந்து கிளர்ச்சி கண்ட்ரோலு. இது வந்து கிளர்ச்சி ரிலீஸில் இருக்குது. இது வந்து கிளர்ச்சி லாக்கு. இது வந்து ஹேண்ட் பிரேக்கு. இது வந்து கிளர்ச்சி ரிலீஸு. நம்ம வண்டி வந்து நிறுத்தி வைக்கும் போது என்றைக்குமே கிளர்ச்சி வந்து ரிலீஸ் பண்ணி தான் வைக்கணும். அப்போ தான் அந்த பம்பு வந்து லாக் ஆகாமல் இருக்கும், இல்லைன்னா பிடிச்சிட்டே இருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டுக்கு நைட் டைம் ஓட்டுறதுக்கு ஹெட்லைட்டு லோ இது கொடுத்துருக்காங்க ஆப்ஷனு. இது வந்து டிஸ்க் பிரேக்கு. இது வந்து டிஸ்க் பிரேக்கு. இது வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு இந்த பிரேக்கு, லெஃப்ட் ரைட் பிரேக்கு. இது வந்து சோக்கு. நம்ம வந்து சோக்கு வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். சோக்கு இதுதான் கண்ட்ரோலு. டிஸ்க் ஆயில் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் ஒவ்வொரு டைமும். ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு ஒரு டைம், இல்லைன்னா வண்டி வந்து ஒரு 30 மணி நேரம் ஓடி இருக்குது, 40 மணி நேரம் ஓடி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து டிஸ்க் ஆயில் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். இது வந்து ட்ரை ஆக விடக்கூடாது. இன்ஜின் ஆயில் வந்து இங்கே இது பண்ணியிருக்கோம். இன்ஜின் ஆயில் அடிக்கடி செக் பண்ணிக்கணும். இன்ஜின் ஆயில் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து ஆயில் சீலு. இதில் மட்டும் ரன்னிங்கில் இருக்கும்போது பார்க்கணும் ஆயில் வந்து இதில் லீக் ஆகுதா என்னான்ட்டு. இதில் வந்து இதை கம்ப்ளைண்ட் ஒரு சில இதில் கம்ப்ளைண்ட் இது அடிக்கடி வருது. ஆயில் சீல் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது ஹெட்டு புதுசாக மாற்றிருக்கேன். வாங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு டைம் போயிருக்கு. இதில் ஆயில் லீக் ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து ஹெட்டு இது மாற்றிருக்கேன், ஆயில் சீல் ஹெட்டு. இது டூல்ஸ் பாக்ஸு நான் ரெடி பண்ணினது. நமக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் ஜாக்கி இதுமாரி கட்டை இதுமாரி நம்ம ஸ்பேனர்ஸ் எல்லாம் போட்டுக்கிறதுக்கு டூல்ஸ் பாக்ஸு. இது வந்து கம்பெனியில் அடிஷ்னலாக வராது, நாம் தான் அடிஷ்னலாக ஃபிட் பண்ணிக்கணும். அது ப்ளஸ் இது கேசிங் வீல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கு பெட்டு, கேசிங் வீல் பெட்டு. எதுவுமே வெல்டிங் வச்சுருக்காது. பெட்லேருந்து அப்படியே போல்டு போட்டு பெட்டு செஞ்சு அப்படியே போட்டது தான், ஃபிட் பண்ணினது தான். டூல்ஸ் பாக்ஸும் பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு 4 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. அதுலேருந்து அப்படியே பெட் வச்சு நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி போட்டுக்கிறது தான். வண்டியோட சேஸ்லேருந்து நம்ம எதுவுமே வெல்டிங் வைக்க தேவையில்ல. அடிஷ்னலாக அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஃபிட்டிங்க்கு வந்து அங்கங்கே ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம போல்ட் நட் போட்டு நம்ம பெட் ரெடி பண்ணி போல்ட் நட் போட்டு வச்சுக்கலாம். அதேமாரி இது கேஸ் வீல் வைக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு வந்து இந்த இடத்துல 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பெட்டில் நம்ம வந்து இன்னொரு பெட்டு அடிஷ்னலாக ஜாயின் பண்ணிவிட்டு போல்ட் நட் போட்டுக்கிற மாதிரி பெட் வச்சுருப்போம். அதேமாதிரி ஆப்போசிட் இதுலேயும் இருக்கும். 2 இதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம சேஸ்லேயே வந்துடும். சேஸ்லேயே வந்து உங்களுக்கு பெட்டு வந்துடும், ரெடியாக வந்துடும். நாம் வந்து அடிஷ்னலாக பெட் ரெடி, இந்த சின்ன பெட் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வரும். கொள்ளு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாம் தேஞ்சிருச்சுங்க. சேஸோடு வந்ததெல்லாம் தேஞ்சிருச்சு. ஒரு 30 மணி நேரம் ஓடி இருக்கும். இது வந்து நான் மறுபடியும் வாங்கினது. கொள்ளு வந்து மறுபடியும் வாங்கி போட்டேன். இது அடிக்கடி நீங்கள் வந்து உழவுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு லூஸ் கனெக்ஷனாக இருக்கும். அடிக்கடி இந்த போல்ட் நெட்டாலும் லூஸ் ஆகிடும் ரன்னிங் உழவு ஓட்டும் போது. ஒவ்வொரு டைமும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். சரிங்களா? எல்லாம் லூஸாக இருக்குது.
செக் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து பார்த்திங்கன்னா உலக போகும்போது இந்த இதில் 2 சைடும் லைட்டாக ஆயில் விடுங்க. ஆயில் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா பிடிச்சிக்கும். அதேமாரி இதுக்கு ஆயில் விடணும்.